அவர் அந்த ஜீயர்களோட சரிக்கு சமமா உட்கார்ந்திருக்காரு. பிரச்சனை இருக்கிற மாரி தெரியலையே. சரிசமமா பேசு. நீ சரிசமமா நீ நீ என்கிட்ட சரிசமமா பேசலாம். ஆனால் இங்க சமூக அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு நீ வரக்கூடாது. எனக்கு இதுல ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது ஏன் பொருள் முதல்வாதத்த நம்ம முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ கோவில் கருவறைக்குள்ள அந்த இடத்துல தன்னுடைய பக்தர் இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. நீ இங்க நிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கடவுளுக்கும் கோபம் வரல. இப்படி தமிழ் மக்கள், தமிழர்கள் அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகும், ஆன்மீகவாதிகளுக்கு, பக்தர்களுக்கும் கோபம் வரல. இது என்ன ஒரு நன்மை? அப்போ சரிசமமா பேசுறாருன்னா, அதுலயே அப்படியே மனம் மகிழ்ந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் திரும்பவும் சொல்றேன். உங்ககிட்ட எல்லாருமே பேசலாம். சமூக அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் மட்டுமே இருக்கணும். பிறப்பால் இந்த சமூகம், இந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத நான் அதங்க புதிய நாடாளுமன்றம் திறக்கும் பொழுது, சைவர்கள்லாம் போனாங்களே, ஆதி சைவர்கள்லாம் யாரோ போனாங்க இல்லையா? அவங்கெல்லாம் போனாங்க. அந்த செங்கோல் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. பட் அவங்கள அங்க கீழே நிக்க வச்சுட்டு பார்ப்பனர்களை கூட்டிட்டு போய் தானே மோடி பூஜை பண்ணாரு. மோடி தான் ஆட்சியில இருப்பதே சனாதனத்தை பாதுகாப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள நடக்கல, அது வெளியே தான் நடக்குது. பூஜை நடந்துச்சு இல்லைங்க ஏதோ. வெளியே அந்த பூஜை யார் பண்ணா? ஆதிசைவர்களா பண்ணாங்க? பார்ப்பனர் இல்லாத ஆதிசைவர்களா பண்ணாங்க? பார்ப்பனர்கள் தான். நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போனாங்க ஆதீனங்கள். அதனால சந்தோஷப்பட்டுக்கோங்க. அந்த பூஜை பண்ணலன்னா பரவாயில்ல, அது ஒரு பெரிய விஷயமா இல்ல, விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றீங்களா? சரி, இங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் உனக்கு உரிமை இல்லாதது, இதை பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே கூடாது, இதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? உனக்கு 3 வேளை சோறு கிடைச்சிச்சா, ஓட்டு போடுறதுக்கு ஒரு கொடுத்துருக்கோமா, இதோட நிறுத்திக்கோ. உரிமையெல்லாம் எதிர்பார்க்காத. அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீ வராத. இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்தான இடத்துக்கு நீ வராத அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. கோவில் அப்படிங்கிறது அந்த மதத்தினுடைய, அந்த சமயத்தினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்கு. பிறப்பால் இவர்கள்லாம் உயர்ந்தவர்கள் அப்படிங்கக்கூடிய காலம் காலமாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கோவில் அதாவது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்படின்னு தான் திராவிட இயக்கங்கள் போராடிட்டு இருக்கு. திமுக அரசும் சட்டம் கொண்டு வந்து யாருமே பார்ப்பனர்கள் அர்ச்சகராக இருக்கக்கூடாது, அவங்க எல்லாம் போயிருக்கோம், தமிழர்கள் மட்டுமே அர்ச்சகராக இருக்கணும்னு சொல்ல நாங்களும் இருந்துக்கிறோம். எங்க? நாங்க கட்டிய கோவிலில், நாங்கள் உழைத்த கோவிலில், எங்களால் கட்டப்பட்ட கோவிலில் நாங்களும் இருந்துக்கிறோம் அப்படின்னு கெஞ்சக்கூடிய இடத்துல தானே தமிழர்கள் இருக்காங்கன்னு. அப்ப சூடு சொன்னா யாருக்கு வரணும்? தமிழர்களுக்கு தானே வரணும். அவன் தான் அநீதி பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. அவனுடைய சமூக அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவாங்கிறதான் தெரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க இங்க ஒற்றுமையா இருக்கணும் இல்ல? இப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இந்த தமிழ் சமூகம் இளையராஜாவுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய இந்த அவமானத்தை எதிர்ப்பார்களா? அவங்களுக்கு இதெல்லாம் தோணுமா? தெரியுமா? இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாம தானே இருக்காங்க.